அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சீக்கு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் புளிக்குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டுக்காலில் சூப்பு பாயா தான் நான் சாப்பிட்ருக்கேன். புளிக்குழம்புங்கிறது எனக்கே இது புதுசாக தான் இருக்குது. இது வந்து புதுக்கோட்டை ஸ்பெஷல்னு எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து இது ஃபைனல் லுக்காக வந்து இது நல்லா தேன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு அந்தளவுக்கு வரல. ஏன்னா நான் ஒரு 3 மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த தேன் சுவையில் உங்களுக்கு கூட அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் மொச்சக்காய் சேர்த்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு அதை வறுத்து விட்டுக்குங்க. வெடித்ததுக்கப்புறம் ஆட்டுக்கால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, அந்த ஆட்டுக்கால் நான் வந்து ஒரு ஆட்டுக்கால் ஃபுல்லாக சேர்க்காம அதுலேருந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டது தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால சொதப்பிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயத்திலே செஞ்சது தான். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கணும். இது 2வது மிஸ்டேக்கு. தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து அதை நல்லா வேக விடுங்க. நல்லா 8 விசில் வரது வரைக்கும் அதை அப்படியே வேக விட்டுருங்க. ஸோ இந்த சைடு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கருவிடும் கருவேப்பிலலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 20 பல் வந்து பூண்டு வந்து நீங்கள் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 20, 25 சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதும். ரொம்ப வதக்க தேவையில்லை. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கீறி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி நல்லா பழமாக பார்த்து எடுத்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு, இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா இது வதக்கி நல்லா மசிய விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதை லேசாக இதை பெரட்டி கொடுத்துக்கோங்க. மசாலாவோட நல்லா பெரட்டி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம சேர்த்துடலாம். உங்கள் விருப்பம் தான். நான் வந்து அன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வேக விட்டுருக்கேன். நீங்கள் முள்ளங்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து மசாலாவோட பெரட்டினதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை லேசாக இதை பெரட்டி கொடுங்க. இந்த காய்கறிலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு இது வேக விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் இது வெந்தால் போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரை வெக்காடாக வெந்திருக்கிறோம். முருங்கைக்காவும் சரி, கத்திரிக்காயும் சரி. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காயும், மாங்காயும் நான் சேர்த்து திருப்பி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நான் வேக விட்டு இறக்க போகிறேன். புளியாணத்துக்கு நம்ம என்னென்ன காய்கறி சேர்ப்போமோ எல்லாமே இதில் சேர்க்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா தேன் மாதிரி வரும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சொன்ன மாதிரி செஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். அதில் பண்ண 3வது மிஸ்டேக் என்னென்னா, அந்த புளி கரைசல் தான். ரொம்ப திக்காக நான் கரைசல் எடுத்திருந்தேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துட்டு ஊற்றாம ஃபுல்லாமே நான் ஊற்றிட்டேன். ஏன்னா இதுக்கு தேங்காய் நம்ம ஊற்ற போகிறது கிடையாது. தேங்காய் பால் ஊற்றிருந்தா கூட அதோட புளிப்புத்தன்மையை எடுத்திருக்கும். நான் வந்து இதை குடித்து பார்க்காம அது ஃபுல்லாமே நான் ஊற்றிட்டேன். அது பண்ண 3வது மிஸ்டேக் அது. நான் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணேன் இல்லையா, அந்த மிஸ்டேக் தான் வந்து இதோட ஃபைனல் லுக்கை வந்து கெடுத்தது. அவங்க சொன்ன மாதிரி அந்த மட்டும் நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா அது நல்லா வந்திருக்கும். ஆட்டுக்காலும் அந்த மொச்சக்காவும் பாருங்கள் ரொம்ப தண்ணியே இல்லாமல் வெந்திருக்குது. இந்த மாதிரி தான் இருந்துச்சு குக்கரில். அடியில் கிடந்துச்சு. தண்ணியே இல்லை. தண்ணியோடு நம்ம சேர்க்கும்போது தான் அந்த ஆட்டுக்காலோட இந்த கொழப்பு இறங்கியிருக்கும். ஆட்டுக்காலில் வந்து நம்ம நிறைய நம்ம சேர்த்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடச்சிருக்கும். அதோட ஸ்மெல் வந்து அந்த குழம்புல வந்து நல்லா இறங்கியிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால பயந்துட்டே கொஞ்சமாக போட்டுட்டேன். நீங்கள் செய்யும்போது ஒரு ஆட்டுக்காலை வந்து நீங்கள் ஃபுல்லாக சேர்த்து இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த தண்ணியோட அந்த லாஸ்ட்டாக ஊற்றணுமா, அதுதான் வந்து அதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது. அதையே நான் ஃபஸ்ட்டு சொதப்பிட்டேன். அதனால தான் எனக்கு வந்து அன்றைக்கி அவங்க சொன்ன அளவுக்கு எனக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கல. ஆனால் ஓரளவு நல்லா இருந்துச்சு. இன்னும் நல்லா பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். இந்த 3 மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி அந்த தேன் சுவையில் அந்த மினுமினுப்போட உங்களுக்கும் அமையும். நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக இதை சொதப்பாமல் நானும் செய்வேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சொன்ன மாதிரி இல்லைனாலும் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.